நர்மதா, இந்த அவருக்கு பசிக்குது போல இருக்கு. கிச்சனையும் சுத்தி சுத்தி வர்றாப்ல. யார சொல்றீங்க? அவர்தான். அவருன்னா யாரு? ஓ, ராஜசிங்கம் அங்கிளா? அவரு இல்ல. அதான் அந்த. நீங்க யார சொல்றீங்கன்னு உண்மையாவே எனக்கு தெரியல. பேரை சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு சேரோட ஒருத்தர் காலையில வந்தாருல்ல, அவரை தான் சொல்றேன். அருணா? இப்படி சுத்தி வளைக்கிறதுக்கு பேரை சொல்லிருக்கலாம்ல. சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். டேய், என்ன கிச்சன்ல போய் பாத்திரத்தெல்லாம் உருட்டுனியா? ஏன் கதிர் சொன்னாப்லையா? ஆமா. சரி வா, சாப்பாடு போடுறேன். இல்ல ரோகிணி வரட்டும், நான் அவளோட சாப்பிட்டுக்கிறேன். டேய், அவ ரூபினியோட வெளியே போயிருக்கா. வரத்துக்கு லேட் ஆகும். ஒழுங்கா வந்து சாப்பிடு வா. வெளியே போயிருக்காளா? கூப்பிடும் போதே போயிடுவோம். இல்லைன்னா அப்புறம் நம்ம பட்டினி கடந்தே சாக வேண்டியதுதான். வெறும் சாப்பாடு மட்டும் கொண்டு வந்துடாத. சைட் ஷாப்ல இருந்தா 2 பொரிச்சு எடுத்துட்டு வா. இங்க எதுக்குடா வந்து உட்கார்ந்திருக்க? போட வெல்ல போடாங்கற. போடா. யோ மாமா, ஏன் இப்படி பண்ற? மாமான்னு இன்னொரு தடவை கூப்பிட்ட நாக்க இழுத்து வச்சு கடிச்சிடுவேன். நாக்கையா? ஏற்கனவே நீ பாத்ரூம் வச்சு பிடிச்சதா இப்போ வரைக்கும் நல்லா தாங்க முடியல. திரும்பவும் ஏடா கூடமா எதுவும் பண்ணி விட்டுறாதயா? அது அந்த பயம் இருக்கணும். எது? ரங்கிக்கு உன்னை மாப்பிள்ளையாக விட்டுருவேனா நானு? என்ன இந்த ஆளு குறுகுறுன்னு பாக்குறாரு? பார்வை சரியில்லையே. என்ன அங்கிள், நீங்களும் சாப்பிடுறீங்களா? புலி மட்டும் இல்ல டாக்டர், இந்த சிங்கம் பசிச்சாலும் சோறு திங்காது. நீங்க கெஸ்ட கவனிங்க. இரு, குழம்பு ரசம் எல்லாம் எடுத்துட்டு வரேன். யோ, ஏன் அப்பளத்தை நீ எடுத்தீங்க? அப்படிதான் எடுப்பேன். உனக்கு அப்பளம் வேணும்னா உன் வீட்டுக்கு போ. திரும்பவும் சொல்றேன், உனக்கு அப்பளம் வேணும்னா உங்க வீட்டுக்கு போ. என்னையாச்சு உனக்கு? இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. கொலையா கொல்றானே. யோ மாமா, உனக்கு வேணா நீ வாங்கி தின்னையா? என்கிட்ட ஏன் எப்படி திங்கிற? இது எங்க வீட்டு அப்பளம். நீ தான் வந்து ஓசில தின்னுட்டு இருக்க. எனக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு. நான் இந்த வீட்டு மாப்பிள்ள. என்ன அதுக்குள்ள அப்பளத்தை சாப்பிட்டியா? ஏய், நான் சாப்பிடல, இந்த ஆள் தான் எடுத்து சாப்பிட்டான். சரி இரு, எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ நர்மதா. குழம்பு ஊத்தவா? ஊத்து ஊத்து. டாக்டர், கிச்சன்ல ஏதோ தீர வாசனை வரல? அப்படியா? ஒரு வாசனையும் வரலையே. யோ, என்னையா? மறுபடியும் சொல்றேன், உனக்கு அப்பளம் வேணும்னா உங்க வீட்டுக்கு போய் தின்னு. நீ இங்க இருக்கிற வரைக்கும் ஒரு அப்பளம் உன்னை சாப்பிட விட மாட்டேன். யோ, என்னையா சரியான அப்பளம் தின்னியா இருக்க? என்ன சொன்ன? அப்பளம் தின்னி? அப்பளம் தின்னியா? இத்தனை அப்பளத்தை தின்னா வேற என்ன சொல்லுவாங்க? இன்னொரு வாட்டி அப்படி சொன்ன அவ்வளவுதான். எத்தனை தடவை வேணாலும் சொல்லுவேன், கத்தி கூட சொல்லுவேன். அப்பளம் தின்னி, அப்பளம் தின்னி, அப்பளம் தின்னி, அப்பளம் தின்னி. மா 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 மாட்டிக்கிட்டியா?
இங்க. என்னடி ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? கத்திட்டு இருக்கனா? வந்தா இங்க வாய வச்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும். தேவையில்லாம கிண்டல்லாம் பண்ணி பேசினா அவ்வளவுதான். என்னாச்சு இப்போ? என்ன நடந்துச்சு? யார் என்ன பேசுனா? இந்த கருமத்துக்கு தான் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன். என்ன பட்ட பேர் வச்சு கூப்பிடுற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலடி. என்ன நடந்ததுன்னு சொன்னா தானே தெரியும். அப்படி நான் என்ன சொல்லிட்டேன்? என்னையே முறைக்கிறாங்க. அக்கா நான் சொல்றேன், புதுசா வந்திருக்க இந்த ஆளு ரங்கிய அப்பளம் தின்னின்னு சொல்லி கிண்டல் பண்றாரு. ஐயோ இல்லத்த, நான் இவரை தான் சொன்னேன். நிறுத்து. அந்த ஆள சாக்கு வச்சு என்ன பட்ட பேர் வச்சு கூப்பிடுறல? ஏய் ஏம்பா, ரங்கநாயகி ஏற்கனவே உன் மேல கோவத்துல இருக்கா. அவளை கோவப்படுத்துற மாதிரி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல நான் இவரை தாங்க சொன்னேன். தம்பி, ரங்கநாயகி நீங்க பண்ண காரியத்துக்கு வீட்டுக்குள்ள விட்டதே பெரிய விஷயம். வந்த இடத்துல நீங்க அவளை கிண்டல் கேலி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வார்த்தை வெடுக்குன்னு கேட்டானா இன்னைக்கே பெட்டி தூக்கிட்டு கிளம்ப வேண்டி வரும். சாக்கிறத. இப்ப எதுக்கு ஆளாளுக்கு என்ன திட்டிட்டு போறாங்க? இவர் அப்பளம் தின்னதுக்கு இவரை தானே திட்டணும். எதுக்கு எல்லாரும் என்ன திட்டுறாங்க? ஆண்டிக்கு அப்பளத்தின்னு ஒரு பட்ட பேரு இருக்கு. ஐயோ, நீங்க அந்த பேரை சொல்லி கூப்பிட்டா அவங்களுக்கு கோவம் வராதா? அத அப்படி திட்டிட்டு போறாங்க. ஏய், சரி நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க, நான் எடுத்துட்டு வரேன். மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு. தேங்க்யூ. யோ, உனக்கு நான் என்னையா பாவம் பண்ணேன்? எதுக்கே அப்படி அவங்க கிட்ட கோத்து விடுற? பின்ன எனக்கு போட்டியா ரங்கி மனசுல இடம் புடிச்சு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆகலாம்னு நினைச்சா நான் விட்டுருவேனா? விட்டுருவேனான்றேன். என்னையா சொல்ற? பள்ளிக்கூடத்துல ரங்கி பக்கத்துல உட்கார்ந்த தங்கராச மூங்கி முள்ளால பின்னாடி குத்துனவன்டா நானு. பன்னு பஞ்சர் ஆகி ஜாம் வெளில வந்துருச்சு தெரியுமா? காமராசு ரங்கிய சைட் அடிச்சதுனால அவன் மூக்குல மூங்கி முள்ளால மூக்குத்தி போட்டவன்டா நானு. எது மூக்குத்தியா? நீ இப்ப வந்து ரங்கிய தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? மூங்கி முள்ள ரெடியா வச்சிருக்கேன். உன்னை எங்க குத்துறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ, ரங்கிய மறந்துரு, அவ எனக்கு மட்டும்தான். ஏய் டால்டா டப்பா, மறுபடியும் சொல்றேன், ரங்கிய மறந்துரு. மறக்க வெப்பம் இல்ல. லூசு மாமா, என்ன அத்தை கூட சேர்த்து வச்சு பேசுறது மட்டும் இல்லாம டால்டா டப்பான்னு வேற சொல்லிட்டு போறான்.